வணக்கம் TamilVetrilai சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன் அந்த நெஞ்செலும்பு கால் எலும்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, எலும்போடு கொஞ்சம் சதை ஒட்டின மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஈரல், அப்புறம் கொஞ்சம் கறி எடுத்தாச்சு. இது எல்லாமே சேர்த்து 1/2 kg எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் குக்கரில். இது வேக வைக்கையில் நான் 6 விசில் விட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் வழக்கமாக மட்டன் வேக வைக்கல எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். மல்லி விதை 2 ஸ்பூன், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம வெறும் இதாக வறுத்துக்க போகிறோம். 7 காஞ்ச மிளகாய், 1 ஏலக்காய், இதையும் இதோடு சேர்த்து நல்லா வெறும் இதாக வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீ வச்சுக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இதையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இதோட 1/2 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். அதே குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி நம்ம எண்ணெயில் சேர்த்து சமைக்கையில் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இந்த போல் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கிட்டே இருக்கட்டும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும். நம்ம மட்டன் வேக வைக்கல உப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் வணக்கினதில் மட்டன் வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை தண்ணியை இருக்காமல் அந்த தண்ணியோடவே அந்த மட்டன் பீஸையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் நீங்கள் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா சூடாக இருக்கையிலே தண்ணி இருத்துட்டு மேலால் மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா சூப் குடிச்சிங்க அப்படின்னா சளிக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த போல் பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வணக்கணும், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு துருவன தேங்காய் அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த போல் நைஸாக இருக்கணும். நம்ம மட்டன் சேர்த்தோம் இல்லைங்களா, அதோடு இந்த அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஜார் அலுமின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, மல்லித்தூள் கரம் மசாலா எதுவுமே சேர்க்கவே இல்லை. இதில் நம்ம வறுத்து அரைச்சதே நமக்கு காரம் எல்லாமே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க, காரம் பத்தலை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் கொதிச்சதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த போல் கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், நம்மளோட மட்டன் உருளைக்கிழங்கு குருமா தயாராகிருச்சு. இது எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் வெள்ளை சாப்பாடோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆனதுக்கப்புறம் மேலால் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம். அது இன்னமும் நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.